ஆல் இந்தியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், சென்னையில் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிக்கான லட்சணையை வெளியிட்டு மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் பேசிய உரை மற்றும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் மூலமாக 1 கோடிக்கும் அதிகமான பயனாளிகளுக்கு ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது பெருமிதம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தெலங்கானாவில் உள்ள ராஷ்டிரபதி நிலையத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை தெலங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்தார். தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டியும் குடியரசுத் தலைவரை சந்தித்தார். அனைவருக்கும் ஸ்ரீமத் பகவத்கீதா ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துக் கொண்டுள்ளார். மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக பகவத்கீதை விளங்குவதாக அவர் கூறியுள்ளார். குஜராத்தின் காந்தி நகரில் உள்ள ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டு உரையாற்றினார். குஜராத் மாநிலம் ரசாயனம் மற்றும் பெட்ரோ கெமிக்கல்களின் மையமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தொகுதியில் உள்ள வெங்கநாயக்கன் பாளையம் கிராமத்தில் அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் எடுத்துரைத்தார். கிராம மக்களிடம் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் பயனாளிகளையும் சந்தித்து பேசினார். கலிபோர்னியாவின் நெவார்க்கில் உள்ள ஸ்ரீ சுவாமி நாராயண் கோவிலின் சுவர்களில் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கள் இடம்பெற்ற சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிக்கான லட்சணையை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் வெளியிட்டார். பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், In the month of July 2022, for the iconic 44th Chess Olympiad, which India hosted for the first time, now Tamil Nadu gears up to host India's premier sporting event, Khelo India Youth Games. Khelo India scheme has been the vision and brainchild of our Honorable Prime Minister Shri Narendra Modi ji, and it is great to see the shape it has taken. Khelo India is not just a scheme, but it is a movement now. The start of the new year 2024 will see the 13th edition of the Khelo India Games. A total of Khelo India Games have been held since 2018, 5 Khelo India Youth Games, 3 Khelo India University Games, 3 Khelo India Winter Games, and 1 Khelo India Para Games. Now we are unveiling a magnificent stage for the upcoming Khelo India Youth Games, which will be the 6th time of the Khelo India Youth Games are being held. I can truly say that the 4 magnificent cities of Chennai, Trichy, Madurai, and Coimbatore are ready to echo with the cheers of our young champions. From 19th January till 31st January 2024, we're going to see over 5,630 athletes across 26 competitive sports, and 1 exciting demo sport will battle it out for glory, fueled by their athletic zeal and the unwavering spirit of sportsmanship. We are not just talking about established disciplines like archery, athletics, and badminton, but also the thrill of squash making its debut in the Khelo India Youth Games, and the ancient glory of Silambam showcased as a demo sport. There will be total 278 competitive events happening across 12 venues in Chennai and 1 in Trichy, Madurai, and Coimbatore. This is not just an event, it's a journey. A journey through the vibrant tapestry of Tamil Nadu, where history whispers from every corner and passion for sports burns bright in every heart. You could see both the logo and the mascot has something to do with the rich history of Tamil Nadu. How many of you like the mascot? Veera Mangai.
On one hand, the great warrior, freedom fighter. On the other hand, great poet, Thiruvalluvar. Our man Prime Minister Modi, time and again, in his various speeches in India and abroad, he quote from the poems of the great poet. This clearly shows the kind of rich tradition, history, culture Tamil Nadu has, and we all must be proud of it. There is a collaboration between the Government of India, Sports Authority of India, the School Games Federation and various other such organizations and stakeholders for the nomination of the three to host various tournaments and championships throughout the year. Together we are building a robust ecosystem where future champions find their wings, where dreams take flight, and where the spirit of Khelo India ignites a nationwide passion for sports. I'm glad that Tamil Nadu has geared up for hosting the Khelo India Youth Games. They have done it during the 44th Chess Olympiad. They have done it during the Asian Championship for the Hockey Asian Championship. And I'm sure every member will take a great memory, a great experience from the state of Tamil Nadu during the Khelo India Youth Games. As a sports lover in this country, there is no better time to be alive. We are indeed witnessing a special time wherein records are being tumbled in every competition. Be it Olympics, be it Commonwealth Games, be it the Asian Games, be it the Paralympics, or be it the Deaflympics, or be it the Para-Asian Games. And if I have to give you the numbers, in the last 2.5 years, I can talk about since I have taken over as the sports minister under the able leadership of Prime Minister Modi. From Tokyo Olympics, the highest ever 7 medals, Paralympics, 19 highest ever medals, Deaflympics, 20 highest ever medals. Then in the last 72 years, we have never won Thomas Cup, but this time we have won the Thomas Cup also. That is how India is progressing. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இயற்கை உரங்கள், மரபு விதைகள் மற்றும் உஜ்வாலா திட்டம் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கையில், தருமபுரி மாவட்டம் பெரிதும் விவசாயம் மற்றும் அதை சார்ந்த தொழில்களை நம்பியுள்ள மாவட்டம். மத்திய அரசு விவசாயிகள் நலன் கருதி பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தற்போது மாவட்டத்தில் நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பென்னாகரம், பாலக்கோடு, மொரப்பூர் ஒன்றியங்களில் நடைபெற்று வருகிறது. பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் விவசாயிகள் பயன்படுத்தும் இயற்கை உரங்கள் மற்றும் மரபு விதைகள் குறித்தும் இந்த யாத்திரை மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இயற்கை வேளாண்மை என்பது எந்த ஒரு ரசாயனமும் பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் பயிர் சாகுபடி செய்தல். இதில் இயற்கையான உரங்கள், இயற்கையான பூச்சிக்கொல்லிகள் போன்றவை மட்டுமே பயன்படுத்தப்படும். ரசாயனங்கள் பயன்படுத்துவதால் உடல் ஆரோக்கியத்திற்காக உண்ணும் உணவே நம் உடல் நலத்திற்கு கேடாக மாறிவிடுகிறது. இயற்கை விவசாயத்தில் செயற்கை உரம், பூச்சிக்கொல்லி, மரபணு மாற்றப்பட்ட கழிவுகள் முற்றிலும் தவிர்த்து பயிர் சுழற்சி, பசு உரமாக்கிய குப்பை, கால்நடை கழிவுகள் ஆகியவற்றை நிலத்தில் விளையும் பயிர்களுக்கு உரமாக பயன்படுத்துவது இயற்கை விவசாய முறையாக கருதப்படுகிறது. இயற்கை விவசாயம் என்பது தாவரங்களின் ஆரோக்கியத்தை விட மண்ணின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதற்கான கூட்டு முயற்சியாகும். இந்த கூட்டு முயற்சிக்கு நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பெரிதும் பயன்பட்டு வருகிறது. விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளித்து மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து மக்கள் தெளிவாக அறிந்து வருகின்றனர். சௌமியாங்க சார், எங்க பேரு போதநெல்லி கிராமம், நல்லமிலி பக்கம், தருமபுரி மாவட்டம். உஜ்வால் திட்டத்து மூலிமா சிலிண்டர் கொடுத்தாங்க. எங்களுக்கெல்லாம் கூட வந்துச்சு, நாங்களாம் கூட வாங்கிக்கிறோங்க. பரவாயில்ல, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வேலையெல்லாம் செஞ்சு சாப்பாடெல்லாம் பண்ணிவிட்டு வேலைக்கும் வந்துடுறோங்க. பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. 9 மணிக்குள்ளே எல்லா வேலையும் ஆயிடுது. பரவாயில்ல, ரொம்ப ஈஸியாக இருக்குது. வந்து இப்போ 2 வருஷம் ஆகுது கேஸ் வந்து எனக்கு. மோடி சிலிண்டர் தான் வந்து இருக்குது. அதுக்குள்ள சமைக்குள்ள கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ கேஸ் சமைக்குள்ள கொஞ்சம் ஈஸியாக நல்லா இருக்குது. இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.